மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன் குமாரை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சந்தித்தார். அவரிடம் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு குறித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் செல்லூர் ராஜு கூறுகையில், எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் முழுமையாக செயல்படவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்கள் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சத்துணவு ஆயாக்கள், தூய்மை பணியாளர்கள் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் என குற்றம் சாட்டினர். அது ஃபார்ம் அடிச்சது தப்பா போச்சு, கியூஆர் கோடு மிஸ்டேக் ஆகி போச்சு சார், இதை அடிச்சு வந்துடும், 2 நாள்ல கொடுத்துருவோம் அப்படின்றாங்க எங்க மேற்கு தொகுதியிலேயே. இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்ப என்னடான்னா முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க. இதை நீங்களே இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம், டிவிக்காரவங்க வாங்கி பாருங்க. இது கேட்டா டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்க காமிச்சிருவோம், முழுமையா கொடுத்துருவோம், முழுமையா கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் அதான் பேச, கொடுத்த மாதிரி நாங்க காமிச்சிருவோம். ஆனா கலெக்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும். எவ்வளவு ஃபார்ம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்பதான் தெரியும் சார். அதை வச்சுதான் கணக்க பண்ணுவோம். இது இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார், இது மிகப்பெரிய மோசடி ஆகிறாதா? தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா? இது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்னைக்கு பார்த்தா இதுல பேசுறாரு, வீடியோ காலில் பேசுறாரு. என்ன அந்த முகாம் நடக்குதா, எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ஃபார்ம் திரும்ப பெற்றிருக்காங்க, நீங்க எல்லாம் பணியாற்றீங்களான்னு கேட்கிறாரு. இதுக்கு இது வழிவகை செஞ்சிடாதா, நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு, அப்படி இருந்துச்சா சார், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் 4க்கு பிறகு நீங்க நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தா ஃபார்ம் 7ல நம்ம எழுதி 1 வாரம் டைம் கொடுத்து அதான் நம்ம அது கேட்டு நோட்டிபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றார். இது எப்படி தும்ப விட்டு ஆள பிடிக்கிற கால்ஸா இருக்கு. ஆனா இங்க என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்க இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுல எவ்வளவு தூரம் பாருங்க. இது மாதிரி செய்யலாமா, இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கும் புரியல. நாங்க மடச்சாம்பிராணியா இருக்கோங்க. இதுல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்றதுல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். கலெக்டரே இதே வார்த்தை தான் சொன்னேன். என்ன 10 தொகுதியில வெற்றி வரணும் ஒரு அமைச்சர் சொல்லிட்டே இருக்கார். பவர்ஃபுல் அமைச்சர், பவர்ஃபுல், எல்லாத்திலையும் பவர்ஃபுல். அவர் நிர்வாகத்திலையும் பவர்ஃபுல், அனைத்திலும் பவர்ஃபுல். அந்த அமைச்சர் தான் இப்ப இதெல்லாம் மேற்கு தொகையெல்லாம் பூந்து விளையாடி இருப்பார். எப்பா நாங்க ஐயா இதை என்னன்ற நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்க மணிகண்டன்,